நான்லாம் பேசணும் எங்க போய் சேருவானே தெரியாது. ரீசெண்டா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற திமுக புறம்போக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களை மேடையில ஒருமையில பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாம பெண்களையும் கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருப்பான். அதுக்கு இந்த அம்மா வச்சு இவனை நேரம் கிழிச்சிருக்காங்க. இவனை மட்டும் வச்சு கிழிக்கல, திமுக காரங்களையும் பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்விக்கு நாண்டுகிட்டு செத்தரலாம். எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். பையனூர் பங்களாக்கு பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, பத்துக்க நாங்களா வேணாம். சோசியல் மீடியாவில் இவ்வளோ ஜனம் பார்க்கும்போது பேச விட்டுட்டு இவன் பார்க்குறானா இவன் என்ன ஜென்மமாக இருப்பானுங்க இவனுங்களாம். அவனும் வந்து ஸ்டாலினுக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. அதான் அவன் உட்காந்துக்கிறாங்க பேர், அவன் வீட்டு பொம்பளைங்க எல்லாரையும் அமைச்சிருப்பாங்க. மூஞ்சில் கழுவி ஊட்டானிட்டு தூம சங்கம் வாங்கி எவ்வளோ இருமாப்பு பெரிய எல்லாருக்கும் பேச தெரியாது. விஜய் ரசிகருக்குலாம் பேச தெரியாது, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நான்லாம் பேசணும் எங்கே போய் சேருவானே தெரியாது. திமுக படிச்சுக்கிறது தான். அண்ணன் தம்பியா தாய் பிள்ளையா பழகினா படிச்சுக்குவாங்களா? இவங்க குடும்பத்துல போய் படிச்சுக்குவானுங்க பழகுதுமா எல்லாரும். இவன் மட்டும் என் கையில கட்ட கிழக்கு தூக்கி போட்டு மேரிப்பமா. நானே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதுமா இவனை. நேரம் கழிச்சு தொங்க வீட்டுல நான் எங்க ஆத்தாளுக்கே பிறகுறேன். ஆமா, எப்படியாவது விஜய் அவனுக்கு அசிங்கப்படுத்திடணும். அதுல என்னத்த வாரிங்க போறானுங்க? 2026 பார்க்க போறானுங்க யாரு அசிங்கப்பட போறாங்கன்ட்டு. மக்களுக்கு புரிஞ்சு எல்லாரும் விஜய் பக்கம் நில்லுங்கப்பா. இந்த மாதிரி கேவலமா பேசுறவங்க இதோட இந்த திமுக வர விடாம பண்ணுங்கப்பா. உண்மையிலே சொல்றேன், நியாயமா பேசுனாங்க.